ப்ரோ நீங்க பாட்டு கடைசியா காயில மாத்துனீங்களா இல்லையா? என்ன ஆச்சு? என்னதான் முடிவு அப்படின்னு தெரியாம நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்க. அவங்களுக்காண்டி தாங்க இந்த காயில நம்ம பார்த்துருந்தோம். கடைசியான வீடியோல ஆக்டிவ் ஆல. காயில் அசெம்பிளி ஃபுல்லா ஆயில் சீல் போய் ஃபுல்லா ஆயில் ஆயிருச்சு. ஸோ, இப்ப அத நம்ம கிளீன் பண்ணியிருந்தோம். கிளீன் பண்ணிட்டு நமக்கு கஸ்டமருக்கு காயில் அசெம்பிளிய கிளீன் பண்ணி அதையே ரெடி பண்ணி குடுத்துரலாம். ஒரு புது ஆயில் சீல போட்டு பழைய காயில்லயே நல்லா ஏன்னா நமக்கு கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் தான் காமிக்கல. அப்புறம் என்ன ஆயில் சீல மட்டும் மாத்தி நல்லா கிளீன் பண்ணி குடுத்துரலான்னு தாங்க கஸ்டமருக்கு நெனச்சோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காண்டி தான் இப்போ புது ஆயில் சீல். இது ஆயில் சீல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டோட தான் வருது. நமக்கு அந்த மேக்னெட் கவர் சைடு வர ஆயில் சீல் மட்டும் வரல. ஸோ, அந்த மாரி வெறும் இந்த மேக்னெட்ஸ் ஆயில் சீல மாத்திட்டு கிளீன் பண்ணி போட்டுறலான்னு தான் பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேஷண்ட்ட காப்பாத்த முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காயில் அசெம்பிளி போயிருந்துச்சுங்க. நமக்கு ஆயிலா இருந்தப்ப தெரியல. பட் ஆயில்லாம் கிளீன் பண்ணி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணப்ப தான் தெரியுது. நமக்கு காயிலே எரிஞ்சிருக்குங்க. ஆக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓபிடி டூல நம்பி இறங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான செயல்ன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் காமிச்சா தான் நம்ம காயில் அசெம்பிளி போச்சுன்னு நெனப்போம். ஆனா இப்படி வைண்டிங்ல இருக்கிறதெல்லாம் அங்க ஓபிடி டூல்ல காமிக்காது. சென்சார்ல இருக்கிறது மட்டும் தான் காமிக்கும். ஸோ இந்த மாரி பார்த்து ஜாக்கிரதையா BS6 ஹேண்டில் பண்ணுங்க. கஸ்டமர அத விட ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இது நல்லாருக்கு. நம்ம ஆயில் தானே உழுந்திருக்கு, ஆயில் தானே அடிச்சிருக்கு, கிளீன் பண்ணி போட்டுருவோம்னு சொல்லி சொன்னோம். நம்ம தான் ஏன்னா அந்த காயில் அசெம்பிளியோட ரேட் அப்படி ரூ. 4300. ஸோ பார்த்து டீல் பண்ணுங்க. தேங்க் யூ.